ஸ்ரீ விஷ்ணு புராணம் 39ஆம் பகுதி. கடந்த மன்வந்திரங்கள். மைத்ரேய முனிவர் பராசர முனிவரை நோக்கி, முனிவரே, பூமி, சமுத்திரங்கள் முதலானவற்றைப் பற்றியும், சூரியன், சந்திரன் முதலிய கோள்களை பற்றியும், தேவதைகள், ரிஷிகள் ஆகியோரின் படைப்பையும், துருவனுடைய சரிதத்தையும், பிரகலாதனின் வரலாற்றையும் அடியேனுக்கு கூறினீர்கள். இனிமேல் சகல மன்வந்திரங்களையும் அவற்றின் அதிபதிகளையும் தேவர்களையும் பற்றி தங்களிடமிருந்து அறிய விரும்புகிறேன் என்றார். பராசர முனிவர் கூறலானார், மைத்ரேய முனிவரே, ஆதியில் ஸ்வாயம்புவ மனுவிலிருந்து துவங்கி ஸ்வாரோஷிஷர், உத்தமர், தாமசர், ரைவதர், சாக்ஷப்ஷர் என்ற மனுக்கள் 6 முறையே சென்றனர். இப்பொழுது சூரியகுமாரரான வைவஸ்வத மனுவினுடைய அந்தரம் நடைபெறுகின்றது. இந்த கல்பத்தின் ஆதியில் நடந்த ஸ்வாயம்புவ மன்வந்திரத்தையும் அதிலிருந்த தேவர், முனிவர் முதலானவர்களையும் கூறினேன். இனி ஸ்வாரோஷித மன்வந்திரத்தில் பாராவாரர், துஷிதர் என்ற தேவதைகளும், விபச்சித் என்ற இந்திரனும், ஊர்ஜஸ்தம்பன், பிராணன், தத்தன், அக்னி, ரிஷபன், நிஸ்வான், சார்வரிவான் என்ற சப்த ரிஷிகளும் இருந்தனர். இப்படி 2வது மன்வந்திரம் நடந்து 3வது உத்தம மன்வந்திரம். இதில் சுசாந்தி என்பவன் இந்திரனானான். சுதாமாக்கள், சத்தியர், சிவர், பிரதர்த்தனர், வத்சவர்த்திகள் என்ற 5 கண தேவதைகள் கணம் ஒன்றிற்கு 12 சேர்ந்திருந்தார்கள். வசிஷ்டருடைய பிள்ளைகள் சப்த ரிஷிகள், அஜன், பரசுதிவியன் முதலியவர்கள் மனுவின் குமாரர்கள். 4வது தாமச மனுவின் அந்தரத்திலே சுபாரர், ஹரிகள், சத்தியர், சுதீகர் என்ற கண தேவதையர் கணமொன்றுக்கு 27 பேர்களாக இருந்தார்கள். சிபி சக்கரவர்த்தி 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ததால் வஜ்ராயுதமேந்திய இந்திரனானார். ஜோதிர்தாமா, பிருகு, காரியன், சைத்ரியன், அக்னி, தனகன், பீவான் என்ற சப்த ரிஷிகள் இருந்தனர். நரன், கியாதி, சேதுரூபன், சாணு, சங்கன் முதலியோர் அந்த தாமச மனுவின் புத்திரர்கள். 5வது ரைவத மன்வந்திரம். இதில் விபு என்பவன் இந்திரன், அமிதாபர், பூதநயர், வைகுந்தர், சுசமேதர் என்பவர்கள் தேவகணங்களாய் கணத்திற்கு 14 பேர்களாக இருந்தார்கள். இரண்யரோமா, வேதசீரி, ஊர்த்வபாகு, அபரன், வேதபாகு, சுதாமா, பர்ச்சினியன் என்பவர்கள் சப்த ரிஷிகள். சுசம்பாவியன், பலபந்து, சத்தியகன் முதலியவர்கள் இந்த மனுவின் குமாரர்கள். இந்த ஸ்வாரோஷிஷர், உத்தமர், தாமசர், ரைவத்தர் என்ற மனுக்கள் 4 பிரியபிரதருடைய வம்சத்தில் பிறந்தவர்கள். அந்த பிரியபிரதர் என்பவர் ராஜரிஷி ஆவார். அவர் தவத்தால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை ஆராதித்து தன் குலத்தில் மன்வந்திராதேதிகள் உண்டாகும்படியான பாக்கியத்தை பெற்றார். 6வது மன்வந்திரத்தின் அதிபதி சாக்ஷீஷர் என்ற மனுவாகும். மனோஜவன் என்பவன் இந்திரன். ஆப்பியர், பிரசூதர், பவியர், பிருத்துகர், லேகர் என்ற 5 கண தேவதைகள். இவர்கள் கணமொன்றிற்கு 8 பேராக இருந்தனர். இவர்கள் மகானுபாவர்கள். சுமேதன், விரஜன், அபிஷ்மான், உத்தமன், மது, அதிநாமா, சகிஷ்ணு என்போர் சப்த ரிஷிகள். ஊரு, பூரு, சத்யும்னன் முதலான அந்த மனுவின் புத்திரர்கள் அரசரானார்கள். இனி இப்போது நடைபெறும் 7வது மன்வந்திரத்திற்கு சூரியபுத்திரனான சார்த்த தேவன் மனுவாகி இருக்கிறான். இதில் ஆதித்யர், வசுக்கள், ருத்ரர் முதலானோர் தேவதைகளாக இருக்கிறார்கள். புரந்தரன் என்பவன் இந்திரன். வசிஷ்டர், காஷ்யபர், அத்ரி, ஜமதக்னி, கௌதமர், விஸ்வாமித்ரர், பரத்வாஜர் என்போர் சப்த ரிஷிகள். இக்ஷ்வாகு, நிருகன், திருஷ்டன், சர்யாதி, நரிஷ்யந்தன், நாபாகன், அரிஷ்டன், கருஷன், விருக்ஷத்திரன் இந்த 9 மனுவின் புத்திரர்கள். உலக ரட்சணைக்குரிய ஒப்பற்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாத்வீக சக்தியானது சகல மன்வந்திரங்களிலேயும் தேவதாவதாரத்தினால் மனு முதலானோரிடமும் வியாபித்துள்ளது. ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வாயம்புவ மன்வந்திரத்தில் ஆகுதி என்பவளிடம் யக்ஞன் என்ற திருப்பெயரோடு அவதரித்தார். பிறகு உத்தம மன்வந்திரத்தில் சத்யை என்பவளிடம் சத்தியன் என்ற திருப்பெயரோடு அவதரித்தார்.
மறுமுறை அவர் தாமச மன்வந்திரத்திலே ஹரியை என்பவளது கர்ப்பத்தில் ஹரிகள் என்ற தேவர்களுடன் ஹரி என்ற திருப்பெயரில் அவதரித்தார். சாக்ஷப மன்வந்திரத்திலே பிகுண்டையின் கருவில் வைகுண்டர் என்ற தேவதைகளோடு வைகுண்டர் என்ற திருப்பெயரில் அவதரித்தார். இந்த வைவஸ்வத மன்வந்திரம் வந்தபோது காஷ்யபருக்கு அதித்தியின் இடத்திலே வாமன ரூபியாய் அவதரித்து 3 அடிகளால் சகல உலகங்களையும் ஆக்கிரமித்து பகையளித்து அவற்றை புரந்தரனுக்கு அளித்தார். இவ்விதமாக ஸ்ரீ விஷ்ணு பகவான் 7 மன்வந்திரங்களிலும் 7 திருவவதாரம் செய்து மனு முதலான சகல பிரஜைகளையும் காத்து வருகிறார். அந்த சுவாமியானவர் தமது சக்தியினால் மனு முதலான சகல பிரபஞ்சத்தையும் அனுப்பிரவேசித்திருப்பதால் விஷ்ணு என்ற திருப்பெயரை பெற்றார். சகல மனுக்களும் சகல சப்த ரிஷிகளும் சகல மனு குமாரர்களும் இந்திரர்களும் யாவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஐஸ்வர்யமானவர்கள் என்பதை அறிவீராக. 39ஆம் பகுதி நிறைவடைந்தது.